ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். எங்கள் வீடியோவுக்கு எங்கள் சேனலுக்கு வருகை தந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கண்டென்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நாங்கள் எந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னா, எங்க தலைவர் நித்யானந்தா மரண விவகாரம் பத்தி தான். அது உண்மையா பொய்யா என்று விவாதிக்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் தெரியும்ல, நித்யானந்தா இந்தியாவில மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஃபேமஸ். ஆன்மீக குருவாக விளங்கியவர். ஆன்மீக சொற்பொழிவுகளும் தியான பயிற்சிகள் மற்றும் அவரது சொந்த அமைப்பு மூலமா பல லட்சக்கணக்கான பக்தர்களை அவர் வந்து கவர்ந்திருக்காரு. ஆனா இவரை சுத்தி இருக்க பல பிரச்சனை இருந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ரீசெண்ட் டைம்ல கூட அவர் செத்துட்டாரு, அதை பத்தி பரவும் இன்ஃபர்மேஷன் மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி வந்து உண்மையா இல்ல யாரும் திட்டமிட்ட சூழ்ச்சியான்ட்டுதான் நாங்க ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். பல முக்கிய தகவலும் வெளிவந்திருக்கு. நித்யானந்தா தனது ஆன்மீக பயணத்தை ஆரம்பத்திலிருந்து மிகுந்த வரவேற்பை பெற்று வந்தாரு. ஆன்மீக வாழ்க்கை, தியானம், மன அழுத்தத்தை குறைக்கும் வழிமுறைகள் போன்றவற்றை பத்தி அவருடைய சொற்பொழிவுகள் மக்களிடம் பெரும் ஒரு எஃபெக்ட் தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவரை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் இருந்துட்டு தான் இருக்கு. குறிப்பாக அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்குது. பல ஆண்டு காலமாக அவர் இந்தியாவை விட்டு வெளியேறி தனியாக வாழ்ந்து வர என்று சொல்றாங்க. இதன் காரணமாக அவர் எங்க இருக்கிறாரு, அவர் மீது உள்ள வழக்குகள் என்ன நிலையில இருக்கு என்று நிறைய பேருக்கு டவுட்லயே இருக்குது. இப்ப ரீசெண்ட் டைம்ல சோசியல் மீடியால கூட அவர் செத்துட்டாரு, மரண செய்தி உண்மையா என்று பலரும் கேட்டுட்டு வராங்க. சமீபத்துல நித்யானந்தாவின் சகோதரி மகன் வந்து அவர் வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. நித்யானந்தா அவர் மரணம் அடைந்து விட்டதாகவும் அவர் தகவல் தெரிவிச்சிருக்காரு. அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆன பிறகு இது நம்பகத்தன்மை குறித்து மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. பலர் இது உண்மையா இல்ல வதந்தியா என ஆராய தொடங்கியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உறுதிப்படுத்தும் வகையில தான் இது சம்பந்தமா எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வரல அவரோட சைட்ல இருந்து. இதனால வந்து சிலர் இது நித்யானந்தா வாழ்ந்த இடத்துல ஏற்பட்ட நிகழ்வு என்றும், சிலர் வழக்குகளில் இருந்து அவர் தப்பிக்க அவர் மரணத்தை சூழ்ச்சியாக வெளியிட்டிருக்கலாம் என சொல்றாங்க. மரண செய்திக்கு பின்னணியில் இருக்கும் உண்மை என்று சொன்னா பலரும் இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் என்றும், அவரின் பக்தர்கள் இதனால் குழப்பத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றாங்க. அவரின் சொத்துக்கள், ஆசிரமங்கள், சொற்பொழிவுகள் மூலம் ஏற்படும் வருமானம் போன்றவை இந்த செய்திக்கு பின்னணியாக இருக்கலாம் என்பதும் ஒரு ஆதங்கமாக சிலருக்கு இருக்குது. இந்த செய்தி உண்மையா இருந்தா நித்யானந்தா அமைப்புகள் மற்றும் அவரது குடும்பங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனா இதுவரை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவரல. அதனால அது வெறும் வதந்தியா இருக்கலாம் அல்லது உண்மையா இருக்கலாம் என்பது சரியான ஆதாரங்களுடன் மட்டுமே நம்ப முடியும். இந்த ரீசெண்ட் டைம்ல மக்களின் எதிர்வினை என்னன்னு சொன்னா, இந்த செய்தி பரவின பிறகு அவங்க பக்தர்கள் பெருங்குழப்பத்தில் மூழ்கி இருக்காங்க. சிலர் இது உண்மை என்றால் அவரின் ஆன்மீக பயணத்திற்கு பெரிய இழப்பு என்றும், மற்றொரு புறம் அவரை விமர்சித்தவர்கள் அவரை சுற்றியுள்ள சர்ச்சைகள் மற்றும் வழக்குகளுக்காக அவரை கண்டிப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த நாங்க அனலைஸ் பண்ண விதத்துல நித்யானந்தாவின் மரண செய்தி உண்மையா பொய்யா என்பதில் இன்னும் உறுதியாக எந்த முடிவும் வரல. அவர் மீது இருக்கும் சில வழக்குகளின் நிலுவையில் உள்ள வழக்குகள், அவரின் சொத்துக்கள் மற்றும் ஆன்மீக ஆதாயம் தொடர்பான விவகாரங்கள் இதற்கு பின்னணியாக இருக்கலாம். இந்த விவகாரம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகுக்கு இன்னும் சில நாட்கள் ஏற்படலாம். இதுவரை நாம் அறிந்துள்ள தகவலை மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது. ஆனா உண்மையா பதிலறிய நம்மை சுற்றியுள்ள தகவலை நமது புத்திசாலித்தனத்துடன் பகுத்தறிய வேண்டும். காய்ஸ், நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்படி புது புது அப்டேட்டுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன், உங்கள் தோழன், உங்கள் சகோதரன் பிரசாந்த்.